உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மகா எங்க இருக்கானே தெரியலையா? ஏன் அப்போ விக்ரம்க்கு தெரிஞ்சிருக்குமே. இத விக்ரம் கிட்ட கேட்டா அவரே சொல்லியிருந்திருப்பாரு. இல்ல சரவணன், இப்போ நாம கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற நிலைமையில விக்ரம் இல்ல. ஏன் இல்ல? என்னாச்சு அவருக்கு? அத நான் சொல்றேன். விக்ரம் இப்போ பழசையெல்லாம் மறந்துட்டான். அவனுக்கு ஐஸ்வர்யாவை கூட யாருன்னு தெரியல. அவன்கிட்ட போய் மகாவை பத்தி கேட்டா பாவம் அவன் என்ன பண்ணுவான்? அப்போ நீங்க சொல்றத பார்த்தா விக்ரம்க்கு மகா கூட கல்யாணம் நடந்ததே தெரியாதுன்னு சொல்றீங்களா? மகாவையே தெரியாதுன்னு சொல்லும்போது அவ கூட கல்யாணம் நடந்தது மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும்? பாவம் மகா. விக்ரமுக்கு தன்னை தெரியலங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட அவ துடிச்சு போயிடுவா. நல்ல வேளை மகா இந்த நேரத்துல இங்க இல்லாதது கூட ஒரு வகையில நல்லதுதான். அம்மா, அண்ணே, ஸ்வேதா, நீ எப்படி இங்க வந்த? இவ எப்பமா இங்க வந்தா? அம்மா, இவர் யாரு? அண்ணே, இவரை தெரியல. இவர் என் ஹஸ்பண்ட் சரவண. என்னது ஹஸ்பண்டா? ஹாய், ஐ எம் விக்ரம். ஹாய் பிரதர், இவளை மட்டும் நம்பாதீங்க. சரியான திருடி இவ. பாருங்க, உங்களோட கல்யாணம் கூட எனக்கு தெரியாம பண்ணியிருக்கா. அம்மா, நான் கேட்க வந்ததே மறந்துட்டேன். அம்மா, உங்களுக்கு மகான்ற பேர்ல யாரையாவது தெரியுமா? மகா? அம்மா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மகான்னு இருக்காங்களா? விக்ரம், மகாங்கிறது வேற யாரும் இல்ல, அவங்க உன் ஒய்ஃப் தான். ஆனா அத கூட உன்கிட்ட சொல்ல முடியாத துர்பாக்கிய நிலைமையில நாங்க இருக்கோம். பாத்தியா இது எப்படிலாம் விளையாடுதுன்னு? அம்மா, என்ன பேசாம நிக்கிறீங்க? தெரியுமா உங்களுக்கு மகான்னு பேர் இருக்கிற யாராவது உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு விக்ரம் கேக்குற? இல்ல இல்ல, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். சரி, அதை விடுங்க. இந்த தாலியை பத்தியாவது உங்களுக்கு தெரியுமா? அம்மா. மாமா, இது நீங்க மகா கழுத்துல கட்டின தாலியாச்சே. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க, இது யாரோட தாலிமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.